வணக்கம் மாணவ செல்வங்களே. போன மாத தேர்வெல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. ரொம்ப எளிமையான பகுதிகள் தான் நம்ம போன வாரம் எழுதினது. இப்போ நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, இயல் 2ல் இருக்கக்கூடிய வாழ்வியல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள். வாழ்வியல்னா என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை உணர்த்தக்கூடிய பகுதி தான் வாழ்வியல். அதில் முக்கியமான நூல் எது, நமக்கு அந்த கருத்தை உணர்த்தக்கூடிய நூல் எது அப்படின்னு சொன்னால் திருக்குறள்னு சொல்லலாம் இல்லையா? அதில் நுழையும் முன் பாருங்கள், மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்னா என்ன? நல்ல அறிவுரைகளை தரக்கூடிய நூல்கள். சரியா? மக்கள் எப்படிலாம் நம்ம வாழணும், என்ன தவறு செய்யக்கூடாது, நம்ம எப்படி நல்ல நெறிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் தான். சரியா? அதுக்கு பெயர் தான் என்ன? அறநூல். அறநூல்னா நல்ல வழிமுறைகளை சொல்லக்கூடிய நூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் இல்லையா? உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, உலகம் முழுவதற்கும் அது நல்ல வழிமுறைகளை காட்டுகிறது. அதனால தான் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை, அதில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம். 7 வார்த்தைகள் தான் இருக்கும். அதில் மனிதனுக்கு அறத்தை, நல்ல செய்தியை கற்றுத்தரக்கூடிய திருக்குறளை நாம் பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். வாழ்வில் என்ன செய்வோம்? பின்பற்றுவோம். இப்போ இதில் கடவுள் வாழ்த்து, அதாவது ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு சில குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் வாழ்த்து அதிகாரம் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் தெரிந்த குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். இல்லாத எழுத்துக்கள் இல்லை, அதுதான் எல்லா எழுத்துக்களுக்கும் தொடக்கம். அதுபோல் ஆதி பகவனே உலகத்துக்கு தொடக்கம், கடவுளே உலகத்திற்கு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகரங்கிற எழுத்து, அந்த அகரம் எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல் ஆதி பகவன் கடவுள் உலகத்துக்கு தொடக்கம்னு சொல்கிறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்து வான் சிறப்புங்கிற அதிகாரம். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்போ விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால், பெய்யக்கூடிய காலத்தில் பெய்யலைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் பசி என்ன செய்யும்? வருத்தும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு குறள் பாருங்க. இப்போ நமக்கு இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ புயல் நம்ம இருக்கோம் இல்லையா? இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கேன்சல் ஆகிருக்கு இல்லையா? உங்களுக்கு இப்போ சண்டே ஒரு எக்ஸாம் மாற்றி வச்சுருக்காங்க. அது பொருத்தமான சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அப்போ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. நல்ல சரியான சமயத்தில் பெய்து உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்யாமல் அழிப்பதும் மழைதான். காப்பதும் மழைதான், அழிப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனப்பாடக்குறள். அடுத்து பாருங்கள், நீத்தார் பெருமை. அடுத்த அதிகாரம் என்ன? நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதாவது முடியாத செயலையும் செய்து காட்டுபவர்கள் தான் பெரியோர், முடியாது என்பவர்கள் சிறியோர். எங்களால் முடியாதுன்னு சின்ன பசங்க நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதை பெரியவங்க நாங்கள் என்ன செய்வோம்? செய்து காட்டுவோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நீத்தார் பெருமை. நீத்தார்னா பெரியவருடைய பெருமை. அடுத்த அதிகாரம் என்ன? மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது அப்படிங்கிறாங்க. மக்கட்பேரில் 2 குறள் இருக்குது இல்லையா? அப்போ தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இப்போ உங்கள் அம்மா அப்பா வராங்க, ரேங்க் ஆர்டவங்க வராங்க, உங்கள் பொண்ணு ரொம்ப அருமையாக படிக்கிறான், உங்கள் பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், ரொம்ப அருமையாக நல்ல டிசிப்ளினாக இருக்கான்னு சொன்னால் அப்போ யாருக்கு பெருமை? பெற்றவங்களுக்கு ரொம்ப பெருமை. தம்மை விட தம் பிள்ளைகள், தம்மை விட தம்முடைய பிள்ளைகள் அறிவுடையவர்கள் அப்படின்னு பிறர் சொல்ல கேட்டால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. சரியா? இப்போ கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, மக்கட்பேறு பார்த்துருக்கோம். இதில் வான் சிறப்பில் இந்த 3வது குறள் மனப்பாட குறள். ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நட்சத்திர குறியீடு. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. சரியா? அது நல்லா கவனிச்சு என்ன செய்யணும்? படித்து எழுதி பார்க்கணும். 3வது குறள். அடுத்து நம்ம மக்கட்பேரில், அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவர்கள்னு கேட்டால் மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், மனப்பாடக்குறள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
அதாவது ஒரு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை விட சிறந்தது என்ன தெரியுமாமா? தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய், அவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப பெரியவன், அவன் அறிவுடையவன் அப்படின்னு கேட்ட தாய் அவனை பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாளாம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் மகிழ்ச்சி அடைவதை விட அவன் ரொம்ப நல்லவன், அறிவானவன், பெருமை உடையவனுங்கிற அந்த சிறப்பான செயலை கேட்கின்ற பொழுது இன்னும் மகிழ்ச்சி அடைவாள். அவளை பெற்ற பொழுது கிடைத்த மகிழ்ச்சியை விட இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியை அடைவாள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். மனப்பாட குறள் அது. சரியா? அடுத்து அன்புடைமை ரொம்ப முக்கியமானது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே சொந்தம்பாங்க. அன்பு உடையவர்கள் தன் உடம்பை கூட பிறருக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு இல்லாட்டி அந்த இடத்துல நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அன்பு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? எல்லா பொருளும் எனக்கே சொந்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவர்கள் தன் உடம்பை கூட பிறருக்கு என்ன செய்வாங்க? கொடுக்க உதவுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அடுத்து அதில் 2வது குறள் பாருங்கள். அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடம்பு, அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாதவங்க எலும்பும் தோலும் போர்த்திய உடம்பு தான், அன்பு இருக்கக்கூடிய உடம்பு தான் உயிருள்ள உடம்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். புரியுதாம்மா? அன்புடைமை ரொம்ப முக்கியமான குறள்மா. அன்பு இல்லாதவங்க எல்லாம் தனக்கே சொந்தம்பாங்க. அன்புடையவங்க தன்னுடைய உடம்பு கூட பிறருக்கு கொடுப்பாங்க. அப்போ எது உயிருள்ள உடம்பு? அன்பு உடையவருடைய உடம்பு. எது வெறும் எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு அப்படின்னா அன்பு இல்லாதவர் உடம்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து இனியவை கூறல். அடுத்து என்னது? இனியவை கூறல். இனியவை கூறல். பணிவுடையான் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணி. அணினா என்ன? அழகு, அணிகலன். எது ரெண்டு ஒருவருக்கு ரொம்ப முக்கியம்? பணிவும் இன்சொல்லும், இனிய சொல்லை பேசுதலும் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான குறள் ஒன்று, 10வது குறள், மனப்பாட குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இப்போ நம்ம பழத்தையும் காயும் வச்சோன்னா நம்ம எதை விரும்பி சாப்பிடுவோம்? பழத்தை தான் விரும்பி சாப்பிடுவோம். அதே போல் நம்ம பேசுகிறதுக்கு இனிய சொல் இருக்கும் பொழுது தவறான, அதாவது வன்மையான கடுமையான சொற்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசுவது கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. சரியாம்மா? இப்போ உள்ள மனப்பாட குறள் பாருங்கள். மொத்தம் 4 குறள் சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன? கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அடுத்து ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதுக்கப்புறம் என்ன குறள்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதன் பிறகு என்ன? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திருவள்ளுவரை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முற்பட்டவர்? 2000 இயர்ஸுக்கு. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். அதனால தான் அதை உலக பொதுமறை நம்ம பார்த்தோம், நுழையும் முள்ள பார்த்தோம். அவர் என்னென்ன பெயர்களால் அழைக்கலாம் தெரியலாமா? வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் அவருக்கு உண்டு. யாருக்கு? வள்ளுவருக்கு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ன 3 பிரிவுகளை கொண்டது. எத்தனை பிரிவுகள்? 3 பிரிவுகள். அறம், பொருள், இன்பம். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, 18 நூல்களில் ஒன்று அறநூல். இதில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. அதில் இல்லாத கருத்துக்கள் இல்லை, அது சொல்லாத கருத்துக்கள் இல்லை அப்படிங்கிற வகையில் சிறந்து விளங்குது. இது உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு பார்க்கலாமாம்மா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ். ஊக்கமின்மையா, அறிவுடைய மக்களா, வன் சொல்லா, சிறிய சொல்லா? யார்? அறிவுடைய மக்கள். உங்களுக்கே ஆன்சர் தெரியும் இல்லையா? அறிவுடைய மக்கள் அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கு அது மகிழ்ச்சி தரும். பெற்றோருக்கு. மக்கள்னா யார்? பெற்றோர். ஒருவருக்கு சிறந்த அணி எது?
மாலையா காதணியா இன்சொல்லா வன்சொல்லா இன்சொல். ஆன்சர் என்ன? இன்சொல். அடுத்து பாருங்க, பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு திருக்குறளை என்ன செஞ்சுருக்காங்க, ஃபில்லப்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. அங்கே பொருத்தமான சொற்களை கொண்டு நீங்கள் நிரப்பணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து நயமறிக. நயம்னா என்ன? எதுகை மோனை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எதுகைனா என்ன, மோனைனா என்ன? நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. கொஸ்டின் ஆன்சரில் நீங்கள் எழுதிருக்கீங்க அசைன்மெண்ட் நோட்டில். எதுகைனா என்ன? ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இ மோ மூ. ஏ ஈனா என்ன? எதுகைனா இரண்டாவது எழுத்து. இங்கே பாருங்கள், செயற்கரிய செயற்கரிய ரெண்டாவது எழுத்து என்ன வந்திருக்கு? யா யா. மிஸ்ஸு வந்து ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து என்ன? எதுகை. அது வந்து என்ன? எதுகை. எதுகைனா என்ன? இரண்டாம் எழுத்து. ஏ இ செயற்கரிய செயற்கரிய யா யா ஒரே மாதிரி வந்திருக்கா. அடுத்து மோனை சொல்னா என்ன? மோ மூ முதல் சொல். மோனைனா என்ன? முதல் சொல். செயற்கரிய செய்கலா அப்படின்னு வந்திருக்கா. இப்போ பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கல சே அது வந்து என்ன? மோனை. புரிஞ்சுதா? அப்போ எதுகைனா இரண்டாம் எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. சரியா? அடுத்து பாருங்கள், பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறளை நம்ம கண்டறிந்து எழுதணும். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். உயரம் தாண்டுதல் என்னது? லாங் ஜம்ப். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் இன்டர்வியூ பண்ணாங்க. என் மகனின் வெற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இந்த 3 குறளில் எது பொருத்தமான குறள் பாருங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதாரா. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயா. இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றா. இரண்டாவது குறள் ஆவண்ணா. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சரியா பிள்ளைங்களா? இன்றைக்கி வகுப்பில் நம்ம திருக்குறளில் வந்து கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை குறளுங்கிற அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கான என்ன செஞ்சுருக்கோம்? சரியான விடைகள், உரிய விடை தேர்ந்தெடுத்தல் போன்ற சொற்கள்லாம் என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இதை நான் அசைன்மெண்ட் கொடுத்த அனுப்புகிற கொஷின் ஆன்சர்ஸ் 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும்? டேட் போட்டு அழகாக நீட்டாக என்ன செஞ்சிடணும்? எழுதிடணும். அடுத்து நமக்கு என்ன வருது? டெர்மினல் எக்ஸாம் வருது இல்லையா? அதுக்கு இப்போயே நம்ம கரெக்டாக என்ன செஞ்சுக்கணும்? தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரியா மாணவர்களே? சரி, நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா?